இயேசுவின் வாழ்க்கையில் ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் என்ன பண்ணார்? அதிகமாய் செயல்பட்டார்ல. இயேசு என்கிற ஒருவர் இல்லைன்னா, இயேசு கிறிஸ்து இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் நம் மேலே தங்கி இருக்க முடியாது, நம் மேலே வாசம் பண்ண முடியாது, நம்மை வழிநடத்த முடியாது. அப்பப்போ நம்ம மேலே வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நம்ம எந்த காலத்தில் தான் இருப்போம்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் நம்ம இருந்திருப்போம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியினுடைய அனுபவம் டோட்டலாக என்ன பண்ணிடுச்சு? மாறிடுச்சு. ஸோ இயேசுவின் வாழ்க்கையில் ஆவியானவர் எப்படியெல்லாம் செயல்பட்டார், நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் எப்படியெல்லாம் செயல்பட விரும்புகிறார் என்கிற காரியத்தை கொஞ்சம் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம தியானிக்கலாம். சரி, இயேசுவின் வாழ்க்கையில் ஆவியானவருடைய வாழ்க்கையை, அனுபவத்தை 5 விதமாக பிரிக்கலாம். எத்தனை விதமாக பிரிக்கலாம்? 5 விதமாய் பிரிக்கலாம். 1, இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இல்லைன்னா பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை தீர்க்க தரிசனமாய் இயேசுவின் வாழ்க்கையில் சொல்லப்பட்ட காரியங்கள். இது 1. 2வது, இயேசுவின் பிறப்பில் ஆவியானவருடைய செயல்பாடு. 3வது, இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பொழுது, அதாவது தன்னை ஊழியத்துக்கு அர்ப்பணித்த பொழுது ஆவியானவருடைய செயல்பாடு. 4வது, இயேசுவினுடைய ஊழியத்தில் ஆவியானவருடைய செயல்பாடு. 5வது, இயேசுவின் உயிர்த்தெழுதலில் ஆவியானவரின் செயல்பாடு. ஆமென். ஸோ 5 விதமாக பிரிக்கலாம். 1 என்ன? பழைய ஏற்பாட்டில் இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம். என்ன தீர்க்க தரிசனம்? ஆவியானவரால் நிரப்பப்படுவார் என்கிற தீர்க்க தரிசனம். 2வது, இயேசுவின் பிறப்பில் ஆவியானவருடைய அனுபவம். 3வது, இயேசு ஊழியத்துக்கு அர்ப்பணித்த போது ஞானஸ்நானம் பெற்ற பொழுது பரிசுத்த ஆவியின் அனுபவம். அடுத்தது, இயேசுவின் ஊழியத்தில் பரிசுத்த ஆவியின் அனுபவம். அடுத்தது, இயேசுவின் உயிர்த்தெழுதலில் பரிசுத்த ஆவியின் அனுபவம். ஆமென். ஸோ இப்படி 5 விதமாக பிரித்து இந்த 5 விதமான அனுபவங்களில் ஆவியானவர் எப்படி செயல்பட்டாங்கிற கதை என்ன பண்ண போகிறோம்? கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. சரி, முதலாவது இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்கள். இயேசுவானவர் ஆவியானவராலே நிரப்பப்படுவார் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை முதலாவது நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 1 வசனம். ஏசாயா 42:1 இப்படி சொல்லுது: இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். ஆமென். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. இல்லை, இதே வார்த்தையை நம்ம புதிய ஏற்பாட்டில் 2 முறை நம்ம பார்ப்போம். ஒன்று எங்கே? ஞானஸ்நானம் பெறும் பொழுது, இன்னொன்று மறுரூப மலையில் பிதாவானவர் சொல்லுகிற வார்த்தை. இல்லை, அப்போ இது யாரை அடையாளப்படுத்துதுன்னா இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவார், பரிசுத்த ஆவி இயேசுவின் மேல் வந்து அமருவார் என்பதை ஏசாயா என்ன பண்ணார்? தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனம், ஏசாயாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். யார் மேலே? இயேசு மேலே. இல்லை, அப்போ இயேசுவானவர் மேலே ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுற பயன்னு சொல்லிட்டு எல்லா விதமான அறிவையும் உடைய ஆவியானவர் யார் மேலே தங்கியிருப்பாராம்? இயேசு கிறிஸ்து மேலே தங்கியிருப்பார். அதே போல் ஏசாயாவின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்.
இதே பகுதியை நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து வாசிக்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே தங்கி இருப்பார். பரிசுத்த ஆவியை நான் அவர் மேல் அமர பண்ணுவேன் என்கிற வார்த்தையை, அனுபவத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ நல்லா கவனிங்க, நம்ம இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன் இல்லையா? ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அந்த ஒரே பேரான குமாரனுக்கே அவர் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, ஊழியம் பண்ணுவதற்கு, பிறப்பதற்கு, அவர் மரிப்பதற்கு, உயிர் தெழுவதற்கு, எல்லா காரியங்களுக்கும் ஆவியானவர் தேவை என்பதை முக்கியப்படுத்தி தீர்க்க தரிசனமாய் எழுதியிருக்குமானால், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஆவியானவர் எவ்வளவு முக்கியமானவராக இருப்பார். அல்லேலூயா. இது இயேசுவுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம்ல. என்ன சொல்லுதுன்னா, முதல்ல சொல்றாரு அமர பண்ணினேன் அப்படின்னாரு. ரெண்டாவது என்ன சொன்னாரு? தங்க பண்ணினேன்னாரு. மூணாவது என்ன சொன்னாரு? என் மேல் இருக்கிறார் அப்படிங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவர் வந்து வந்து போகிறவராக இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர் நம்மேல வாசம் பண்ணும்படி, நம்மேல தங்கி இருக்கும்படி, நம்மை வழி நடத்தும்படி, என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படி இயேசுவுக்கு ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டார். அவர் நிரம்பினதுனால, அவர் மேலே ஆவியனை வந்து அமர்ந்ததுனால இன்னைக்கு ஆவியை நம்ம மேலே என்ன செய்கிறாரு? அமர்ந்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டார். ஆமென். சரி, அவருக்கு உரைக்கப்பட்டார்னா யாருக்கும் உரைக்கப்பட்டிருக்காருன்னு அர்த்தம்? உங்களுக்கும் எனக்கும் உரைக்கப்பட்டிருக்கிறார் என்று அர்த்தம். ஆமென். சரி, அடுத்தது இயேசு கிறிஸ்துவனுடைய இப்போ தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்ல. ஆவியானவர் வந்து இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அமரணும், தங்கி இருக்கணும், அவரோடு வாசம் பண்ணணும். சரி, இப்போ இயேசுவின் பிறப்பில் ஆவியானவர். ஆமென். நான் ரொம்ப டீட்டெயிலாக போல, ஜஸ்ட் ஒரு இது மட்டும் அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இயேசுவின் பிறப்பில் ஆவியானவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். நல்ல கவனிங்க, இது முதல் அனுபவம். பிறக்கும் பொழுது முதல் அனுபவம் என்ன அனுபவம்? பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மீது என்ன பண்ணுவாராம்? நிழலிடுவார். ஆமென், நிழலிடுவார். சரி, ரெண்டாவது அனுபவத்தை பாருங்க. மத்தேயு 1:18. இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள். ஆமென். இப்போ முதல்ல ஆவியானவர் மரியாள் மீது நிழலிடுகிறார். ரெண்டாவது மரியாள், இப்போ மரியாள் வயிற்றில் இப்போ பரிசுத்த ஆவியின் மூலம் இப்போ என்ன செய்கிறார்னா, குமாரன் கற்பம் தரிக்கிறார். இப்போது வயிற்றுக்குள்ளே என்ன ஆகிறார்னா கற்பம் தரிக்கிறார். 1:20 பார்த்தீங்கன்னா, அதே மத்தேயு 1:20 யோசேப்பின் இடத்துல போய் தேவதூதன் சொல்கிறான், அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது. இப்போ கரு என்ன ஆயிடுச்சுன்னா வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கருவானது குழந்தையாய் மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நிழலிடுதல், கருவை உருவாக்குதல், அந்த கருவை வளர செய்தல், இந்த 3 பரிமாணங்களிலும் ஆவியானவர் இயேசுனுடைய பிறப்புல செயல்பட்டார். ஆமென். முதல்ல மரியாள் மீது நிழலிடுகிறார், இல்லை அவருடைய பிரசன்னத்தினால நிரப்புகிறார். ரெண்டாவது அந்த கருவில் அந்த வித்தை என்ன செய்கிறாரு? வைக்கிறார். மூன்றாவது வைக்கப்பட்ட வித்தை வளர செய்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, வளர செய்கிறார் என்ன அர்த்தம்? கை, கால், நரம்பு, இரத்த நாளங்கள், இதயங்கள், அவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லாமே இப்போ யாரால வளருது அப்படின்னா, யாரால அது வளர்ச்சி அடையுது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரால். அப்போ இயேசுவானவர் முழுவதுமாய் அவர் கற்பந்தரிக்கிறதிலிருந்து
அவர் வளர்ச்சி அடைவது வரைக்கும், அவருடைய கைகள் கால்கள் எல்லாமே வளர்ச்சி அடைகிறது வரைக்கும் அங்கே செயல்படுகிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இன்னைக்கு அதே போல தான் இன்னைக்கு ஆவியானவரும் பைபிள் வேதத்தில் வாசிக்கிறோம், நீங்களும் உங்களுடைய என்னுடைய கருவை அவருடைய கண்கள் என்ன செய்தது? கண்டது. உங்கள் எலும்புகள் என்னுடைய எலும்புகள் உருவாக்கப்படும் நாட்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் உருவாவதற்கு ஒரு நபர் காரணம் யார் அப்படின்னா ஆவியானவர். இன்னைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அப்போ இயேசுவினுடைய பிறப்பில், இயேசுவினுடைய அந்த வளர்ச்சியில், அந்த குழந்தை பருவம், அந்த வயிற்றுக்குள்ள குழந்தை வளர்கிற வளர்ச்சியில் முக்கிய பங்கு யாருடையதுன்னா ஆவியானவர். அப்போ யோசித்து பாருங்க, இயேசுவானவர் முழுவதுமாய் யாரை சார்ந்திருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரை. ஆமென். அப்போ முதல்ல இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பில் அவங்க மேல் நிழலிடுதல், அப்புறம் கற்பந்தரிக்க வைத்தல், அப்புறம் அதை வளர்ச்சி அடைய செய்தல் வரைக்கும் யாருடைய வேலை அங்கே இருக்கு? ஆவியானவருடைய வேலை அங்கே இருக்கிறது. இது இயேசுனுடைய பிறப்பில், இயேசுனுடைய பிறப்பில். அடுத்தது மூணாவது, இயேசு ஞானஸ்நானம் எடுத்த போது, அல்லனா இயேசு தன்னை ஊழியத்துக்கு அர்ப்பணித்த போது. ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம், நீங்கள் இதை 3 வேத பகுதியில் நீங்கள் பார்க்க முடியும். நான் ரெஃபரன்ஸ் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 9 to 11, அப்புறம் மார்க் 1 9 to 11, லூக்கா 3ஆம் அதிகாரம் 21 22 வசனங்கள், அப்புறம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13 17 வசனங்கள். இந்த 3 பகுதியிலுமே இயேசுவினுடைய ஞானஸ்நானத்தின் போது, அவர் தன்னை ஊழியத்துக்கு அர்ப்பணித்த போது பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்தில் செயல்படுறதை நம்ம நினைச்ச முடியும், பார்க்க முடியும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். ஆவியானவர் வருவதற்கு வானம் திறக்கப்பட்டது. ஆமென். வானத்தை திறந்து இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா, ஆவியானவர் இஸ் வெயிட்டிங். எதுக்கு வெயிட்டிங்னா, இந்த உலகத்தில் உங்கள் மேலே என் மேலே தங்கி இருப்பதற்கு, வாசம் பண்ணுவதற்கு அவர் காத்திருந்தார். அந்த நாள் வந்தபோது, நீங்கள் பழைய ஏற்பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா வானம் திறந்தது, ஆவியானவர் வந்தார்லாம் சொல்லப்பட்டிருக்காது. ஆவியானவர் நிரப்பினார், ஆவியானவர் வந்து இறங்கினார், அப்படிதான் போட்டிருக்கோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் முதல் முறையை போடப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் வருவதற்கு வானம் திறக்கப்பட்டது. அப்போ எவ்வளவு அதிகமாய், எவ்வளவு வேகமாய், எவ்வளவு மகிமையாய் இல்லை பரிசுத்த ஆவியானவர் இயேசு மீது வந்து இறங்கியிருப்பார். அப்போ ஞானஸ்நானம் பெறும் பொழுது, தன்னை ஊழியத்துக்கென்று அர்ப்பணிக்கும் பொழுது, அந்த வார்த்தை நல்லா கவனிங்க, எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. யோவான் சொல்கிறான், ஆண்டவரே நான் உம்மால ஞானஸ்நானம் எடுக்கணும், நீராக எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும், நீராக எங்களை தண்ணீரை முக்கி எடுக்கணும். அப்போ ஆண்டு சொல்கிறார், இல்லை இல்லை இல்லை, நான் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஏன்னா அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, என்ன கொது சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவுடைய திட்டமாக இருக்கிறது, அது நீதியாக இருக்கிறது, அதை நான் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாய் தேவனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய ஊழியத்துக்கு, அவருடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது வந்து இறங்கினார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும், உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியானவரால் அதிகமாக நிரப்பப்பட வேண்டுமானால் ஒரு காரணம் சொல்கிறேன், ஆண்டவருக்கென்று உங்களை அதிகமாக அர்ப்பணிங்க, ஆண்டோடைய நீதிக்கென்று உங்களை அர்ப்பணிங்க, ஆண்டோடைய சித்தத்துக்கென்று அர்ப்பணிங்க.
ஆண்டுடைய திட்டத்துக்கென்று அர்ப்பணிங்க. நான் சொல்கிறேன், இது வரைக்கும் வானம் திறந்து வராத ஆவியானவர் இப்பொழுது முதல் முறையாக இறங்கி வரார். ஏன் தெரியுமா? 2 காரியம். ஒன்று, அவர் அவ்வளவு நாள் காத்திருந்தார் மனிதர்களுக்காக. இன்னொரு காரியம், இதுவரைக்கும் எந்த மனிதனும் அர்ப்பணிக்காத ஒரு அர்ப்பணிப்பை இயேசுவானவர் அர்ப்பணித்தார். இயேசுவானவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். நீதியை நிறைவேற்றுவதற்காய், தேவ திட்டத்திற்காய், தேவ ராஜ்யத்திற்காய் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்த பொழுது இல்லை, அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும், அவர் பிதாவினுடைய தற்ஸ்வரூபமாய் இருந்தும், அவர் பூமிக்கு அவர் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு தகுதி உள்ளவராய் இருந்தும், எல்லா மேன்மையை இழந்து எல்லா சொத்துக்களையும் இல்லைனா பரலோக மகிமையையும் அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே தாழ்த்தி அவர் தன்னை இந்த உலகத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால, தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்த பொழுது ஆவியானவர் அவர் மீது அதிகமாய் இறங்கினார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவியானவரால் அதிகமாக வழிநடத்தப்படணும்னா உங்கள் சிந்தையும் என் சிந்தையும் ஒன்றால் நிரப்பப்படணும். என்ன அப்படின்னா, தேவ ராஜ்யத்துக்கென்று அர்ப்பணிக்கிற ஒரு சிந்தை. ஆமேன், ஆமேன். அப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாக இருக்கும் பொழுது ஆவியானவர் நம்மை அதிகமாய் நடத்துவார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்கள் வாழ்க்கையினுடைய அர்ப்பணிப்பு எதை சார்ந்து இருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க, பார்க்கலாம். உங்களை நீங்கள் எதுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறீங்க? உங்கள் அர்ப்பணிப்பு எதன் அடிப்படையில் இருக்கு? நிறைய குடும்பத்துக்கு அர்ப்பணிச்சிருக்கிறோம், பிள்ளைகளுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறோம், நல்லது தான், அது ஒரு பாட்டு, அவ்வளோதான். ஆனால் உங்களுடைய உண்மையான அர்ப்பணிப்பு எதை சார்ந்தது? உலகத்தை சார்ந்ததா? நான் உலகத்தில் அப்படி வாழணும், இப்படி வாழணும், நான் உலகத்தில் இப்படி கார் வாங்கணும், இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி உலகத்தின் காரியங்களுக்கு, உலகத்தின் ஆசைகளுக்கு, உலகத்தின் திட்டங்களுக்கு உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறோமா? இல்லை, என் வாழ்க்கை முழுவதும் தேவ ராஜ்யத்துக்காக ஏதாவது செய்யணும், தேவனுக்காக நான் வாழணும், தேவனுக்காக நான் ஏதாவது இந்த உலகத்தில் செய்யணும்னு சொல்லி அவருடைய ராஜ்யத்துக்காக நம்மை அர்ப்பணிச்சிருக்கிறோமா? ஆவிக்குரிய காரியங்களுக்கு அர்ப்பணிப்பு இருக்குதா? தானியேல் தன்னை அர்ப்பணிச்சான். உலக காரியங்களில் நான் தீட்டுப்பட மாட்டேன்னு சொல்லி தானியேல் தன்னை அர்ப்பணிச்சான். யோசேப்பு தன்னை அர்ப்பணிச்சான். பாவம் எதுவும் என்னை தொடக்கூடாதுன்னு சொல்லி அவன் தன்னை தேவனுக்கென்று அர்ப்பணித்தான். வேதத்தில் அநேக மனிதர்கள் தங்களை தேவனுக்கென்று அர்ப்பணித்ததுனால கர்த்தர் அவர்கள் விரும்பாத ஐஸ்வர்யத்தையும் அவர்கள் எதிர்பார்க்காத அரியணையையும் கர்த்தர் கையில் கொடுத்தார். இன்னைக்கு அதே ஆண்டவர் நம்ம மத்தியில் வாசம் பண்ணுகிறார். நான் சொல்கிறேன், உங்கள் அர்ப்பணிப்பு உங்களுக்கு மேன்மையை கொண்டு வரும். நீங்கள் எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆவியானவர் உங்களுக்கு மேன்மையை கொண்டு வருவார். அல்லேலூயா. யோசேப்பு அர்ப்பணித்தான், அரியணையை பெற்றுக்கொண்டான். தானியேல் அர்ப்பணித்தான், ராஜாக்களுக்கெல்லாம் சிறந்த ஞானியாய் தானியேல் மாறினான். ஒரு ராஜாக்கள் அல்ல, பல ராஜாக்களுக்கு அவன் ஞானியாய் தானியேல் விளங்கினதை நம்ம பார்க்குறோம். யார் யாரெல்லாம் வேதத்தில் தன்னை அர்ப்பணிச்சாங்களோ, எஸ்தர் தன் உயிரை கூட அர்ப்பணிக்கிறதுக்கு முன் வந்தா. அவள் மூலமாய் தேசமே ரட்சிக்கப்பட்டது, தேசமே காப்பாற்றப்பட்டது. இப்படி தன்னை அர்ப்பணித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில, ஏன் ரூத்து தன்னை அர்ப்பணித்தால், உன் ஆண்டவர் தான் என் ஆண்டவர்னு சொல்லி அவள் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்த பொழுது இயேசுவின் சந்ததியில் வருகிற ஒரு பெண்ணாய் கர்த்தர் அவளை மாற்றினார். உங்கள் அர்ப்பணிப்பு உங்கள் வாழ்க்கையில் பெரிய மேன்மைகளை கொண்டு வரும். இயேசு தன்னை அர்ப்பணித்த பொழுது, தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் வானத்தை திறந்து ஊற்றப்பட்டார். உங்களுக்காய் வானம் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே என்னை உங்கள் ராஜ்யத்துக்கு அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை உங்கள் காரியத்தை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் அர்ப்பணிப்பு உங்களை சார்ந்தே இருக்கும், என் அர்ப்பணிப்பு வேதத்தை சார்ந்தே இருக்கும், என் அர்ப்பணி இந்த உலக ஆசைகளை அல்ல, என் அர்ப்பணிப்பு இந்த உலக திட்டங்களை அல்ல, என் அர்ப்பணிப்பு ஆவியானவர் ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்தை சார்ந்தே இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சிந்தை, எங்கள் இருதயம் எல்லாம் மாறட்டும். எங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. அப்போ இயேசு தன்னை அர்ப்பணித்த பொழுது, தன்னை தேவனுடைய திட்டத்திற்கென்று, தேவனுடைய நீதிக்கென்று அர்ப்பணித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாராம்? இயேசுவை நிரப்பினார். அல்லேலூயா. அவர் மீது வந்து இறங்கினார். சரி, அடுத்தது இயேசுவினுடைய ஊழியத்தில்,
இயேசுவினுடைய ஊழியத்தில். இல்லை பாருங்கள், ஒவ்வொரு பகுதியிலுமே அவருடைய ஆவியானவருடைய அனுபவம் இல்லாமல் இயேசு எதை என்ன பண்ணலை, செய்யலை. முதல்ல உருவாக்கப்பட்டது ஆவியானவரால், ரெண்டாவது அவர் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறது ஆவியானவரால். இல்லை இப்போ ஊழியம் செய்கிறதும் யாரால தான், ஆவியானவரால். இல்லை ஒரு வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 4:1 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆமென். இப்போ ஊழியமே என்னன்னா, இயேசுவுக்கு பிசாசை ஜெயிக்கணும். இங்கே சோதிக்கப்பட்டது போட்டிருக்குது, உண்மைதான். பிசாசினால் சோதிக்கப்பட எதுக்குன்னா, சோதனை என்பது நல்ல கவனிங்க, சோதனை என்பது நம்மளை சோதிப்பதற்காக அல்ல, நீங்கள் யார் என்பதை நிரூபிப்பதற்காக. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள் எல்லாம் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு நிரூபிக்கும். உங்களுக்கு நீங்கள் யாருன்னு காட்டும், ரெண்டாவது மற்றவர்களுக்கு நீங்கள் யாருன்னு காட்டும். ஆமென். ஆபிரகாமுக்கு 22ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் ஒரு சோதனை வந்துச்சு இல்லையா? என்ன சோதனை? தன் குமாரனை கொண்டு பலி செலுத்தணும். இந்த சோதனை ஆபிரகாமை சோதிப்பதற்காக கிடையாது. அதாவது இவனை சோதிக்கணும், இவனுக்கு பிரச்சனையை கொண்டு வரணும், இவனுக்கு போராட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. ஆபிரகாம் யார் என்பதை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். ஆபிரகாம் எனக்கு கீழ்ப்படுகிறவன், ஆபிரகாம் என்னை விசுவாசிக்கிறவன், ஆபிரகாம் என்னுடைய தாசன் என்பதை இந்த உலகத்துக்கு நிரூபிப்பதற்காக அந்த சோதனை வந்தது. இப்போ இயேசுடைய வாழ்க்கையில் முதல் ஊழியம் என்னன்னா, பிசாசுக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நிரூபிக்க வேண்டியது இருக்கிறது. அப்போ ஆவியானவர் இயேசுவை எந்த ஊழிய பாதையில் நடத்துகிறார்னா, பிசாசினால சோதிக்கப்படுகிற அந்த ஊழியத்துக்கு நடத்தினார். ஆமென். பிசாசை தோற்கடிக்கிற ஊழியத்தின் பாதையில் நடத்தினார். பிசாசுக்கு தான் யார் என்பதை காண்பிக்கிற அந்த ஊழிய பாதையில் அவர் என்ன பண்ணார், நடத்தினார். இன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒரு பெரிய ஊழியம் இருக்கு. என்ன ஊழியம் இருக்குன்னா, நீங்களும் நானும் நம்முடைய சத்துருக்களுக்கு, நம்முடைய எதிராளியாகிய சாத்தானுக்கு நீங்க யார் என்பதை நிரூபிக்க வேண்டும். நீங்க எவ்வளவு வலிமை உள்ளவர், நீங்க எவ்வளவு பலம் உள்ளவர், நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவர், நீங்க எதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்கிறத அவனுக்கு நிரூபிப்பதற்காக ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். இயேசுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமே அதுதான். ஞான ஸ்நானம் பெற்று வெளியே வந்தோடனே ஆண்டவர் கொடுத்த ஊழியம் அதுதான். என்ன ஊழியம்? பிசாசை ஜெயிப்பது. அல்லேலூயா. பிசாசை ஜெயிப்பது. இன்றைக்கி நம்ம எல்லாரும் பிசாசை கண்டு அலறடித்து ஓடுறோம்ல. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் தவறான பிசாசு குறித்த சொப்பனங்கள் வந்துச்சுன்னா, ஒரு பயமுறுத்துகிற சொப்பனம் வந்துச்சுன்னா பயந்து ஓடுறோம். நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி தைரியமாக நின்று நீங்கள் யார் எங்கிறத நிரூபிங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும்னு சொல்லி இங்கே நிரூபிங்க. ஆமென். இயேசுவோட வாழ்க்கையில் நம்ம இந்த 3 சோதனை தான் பார்க்குறோம்ல. என்னென்ன சோதனை? கல்லை அப்பமாக மாற்றுறது, அப்புறம் மேலேருந்து கீழே குதிக்கிறது, அப்புறம் தாழ விழுந்து பணிகிறது. இந்த 3 சோதனை தான் நமக்கு தெரியும். நம்ம நினச்சிரோன்னா 3 நாள் தான் சோதிச்சான்னு. இல்லை, லூக்காளுன சுவிசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 40 நாளும் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். 40 days. நீங்கள் ஒரு முறை நாள் பிசாசு வர்றான், வந்துட்டு இந்த கல்லப்பங்களாக மாற்றும், நீ தேவனுடைய பிள்ளையானால் கல்லப்பங்களாக மாற்றுன்றான். உடனே சொல்கிறாரு, போடா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தனை பிழைப்பான்னு ஜெயிச்சு அனுப்புன போயிட்டானா, போகலை, மறுபடியும் வர்றான், அடுத்த நாள் வர்றான், மறுபடியும் சோதிக்கிறான், மறுபடியும் அதே வார்த்தை, மறுபடியும் சோதிக்கிறான், மறுபடியும் அதே வார்த்தை, மறுபடியும் சோதிக்கிறான், மறுபடியும் அதே வார்த்தை. இல்லை, அவன் மறுபடி எத்தனை முறை வந்தாலும் அத்தனை முறையும் நான் யாருங்கிறத நம்ம என்ன செய்யணும்? ஸ்டடியாக நிற்கணும். இயேசுனுடைய ஊழியத்தில் இது முதல் காரியம். நம்ம என்ன பண்ணுவோம்? 2 நாள் 3 நாள் பார்ப்போம் பிரச்சனையை. 4ஆவது நாள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொறுக்கிறது மட்டும்தான் பொறுப்பாம்பாங்க. இல்லை, நிறைய நேரங்களில் அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியாது, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், டெய்லி இந்த பிரச்சனையோட வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி நம்ம சுய ரூபத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? காமிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இங்கே அப்படியே இல்லை.
நீங்கள் ஜெயிக்க வேண்டியது முதல் காரியம். எத்தனை முறை வந்தாலும், எத்தனை பிசாசு வந்தாலும், நான் என் ஸ்டாண்டர்டை விட்டு நினச்ச மாட்டேன், இறங்க மாட்டேன். அல்லேலூயா. இதில் பெரிய நிறைய காரியங்கள் உண்டு, நான் எல்லாத்தையும் உள்ளே போக விரும்பலை. அப்போ முதல் ஊழியம் என்னென்னா, பிசாசுக்கு நீங்கள் யார் என்பதை காண்பிக்கிற ஊழியம். இதுக்கு யார் தேவை? பரிசுத்த பரிசுத்த ஆவியானவர் நேராக செத்தவனை எழுப்பதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம்? கூட்டு போயிருக்கலாம்ல. எத்தனையோ மரணங்கள் நடந்திருக்கும், அந்த மரண இடத்துக்கு நேராக போய் வாங்க செத்தங்களை உயிரோட எழுப்போன்னு கூட போயிருக்கலாம். இல்லை குஷ்டரோகியை சுகமாக்க கூப்பிட போயிருக்கலாம். இல்லை காணா ஒரு கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கலாம். இல்லை குருடனுக்கு நேராக கூட்டு போயிருக்கலாம். சம்திங் வேற ஏதோ ஒரு பெரிய மிராக்களுக்கு நேராக போயிருக்கலாம். ஆனால் எடுத்தோடனேயே ஆண்டவர் யாருக்கு தன்னை நிரூபிக்கணும்னா பிசாசுக்கு. தேவ பிள்ளைகள், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளுக்கு, உங்களுக்கு எதிராக இருக்கிற மனிதர்களுக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை என்ன செய்யணும்? நிரூபிக்கிற கட்டாயம் உள்ளது. நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நான் ஏன் நிரூபிக்கணும் பிரதர்? நீங்கள் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு வேற காரியத்தை நான் செய்ய சொல்லலை. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது தேவனுடைய பிள்ளையாக நின்று யோசிங்க. உலகத்தான் என்ன செய்யக்கூடாது? மாறிவிடக்கூடாது. அல்லேலூயா. சரி, இது முதலாவது அவருடைய ஊழியத்தில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆவது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இயேசுவானவர் 3 வருஷம் ஜனங்களை குணமாக்குகிறவராய், விடுவிக்கிறவராய் சுற்றி திரிகிறார். யாரை கொண்டு சுற்றி திரிகிறார்னா, பரிசுத்த ஆவியினால். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் அவர் தன் ஊழியத்தில் சுற்றி திரிந்தார். ஆமேன். அவர் குஷ்டரோகியை சுகமாக்க போறார்னா அவர் கூட யார் வர்றா? பரிசுத்த ஆவியானவர். ஒரு பிசாசை துரத்த போறார்னா கூட யார் வர்றா? பரிசுத்த ஆவியானவர். மரித்த பொண்ண உயிரோட எழுப்ப போறார்னா கூட யார் போறா? ஆவியானவர். அவர் செய்த எல்லா குணங்கள், எல்லா குணமாக்குகிற காரியங்கள், எல்லா விடுவிக்கிற காரியங்கள், எல்லா பிசாசை துரத்துகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கூடவே இருந்தது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஊழியம் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. பரிசுத்த ஆவியானவர் நிறைவு நம்ம இடத்துல இருந்தாதான். இங்க போடப்பட்டிருக்கோம், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் தான், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவுல தான் இயேசு ஊழியம் பண்ணார். ஆமென். அவர் குமாரனா இருந்தும் கூட, அவருக்கு சகல அதிகாரம் இருந்தும் கூட, அவர் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினாலே ஊழியம் பண்ணதை இன்னைக்கு நீங்கள் நான் பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளை ஒரு மனுஷனுக்கு காஸ்பல் சொல்கிறாங்க, ஒரு ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போகிறீங்க, ஒரு மனுஷனை சந்திக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அல்லேலூயா. ஏன்னா எந்த வியாதி எதனால் வந்ததுங்கிற அறிவு நமக்கு வேணும்னா பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்க முடியும். அவங்க நினைவுகளை அறிவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அப்போ இயேசுவானவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் தன் வாழ்நாள் முழுவதும் ஊழியம் செய்ததை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. இன்னொரு வசனம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இல்லை, அப்போ முதல்ல பார்த்தோம், குணமாக்குகிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் பரிசுத்த ஆவியினால. இப்போ குணமாக்குறது மட்டும் இல்லை, பிசாசுகளை துரத்துகிறதற்கும் யார் தேவை? பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஆமென். ஸோ பரிசுத்த ஆவியினால இயேசுவானவர் தான் யார் என்பதை முதல்ல பிசாசை நிரூபித்தார். 3 வருஷமும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டு குணமாக்குறவராய் சுற்றி தெரிந்தார். 3வது பரிசுத்த ஆவியினாலே பிசாசுகளை துரத்தினார். அல்லேலூயா. அதோட முடிஞ்சுதா? முடியல. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4ஆம் அதிகாரம் 16லேருந்து 21 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. என்ன ஊழியம்? முதலாவது தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. ஏன் ஆவியான இயேசு மேல் அமர்ந்தார் அப்படின்னா சுவிசேஷம் அறிவிக்க. 2வது இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க. 3வது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூற.
4வது குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்த, 5வது நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க, 6வது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த என்னை அனுப்பினார். பரிசுத்த ஆவி என் மேல் இருக்கிறார் என்று இயேசுவானவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசுனுடைய வாழ்க்கையில் அவர் பிரசங்கித்தாலும் சரி, குணமாக்கினாலும் சரி, பிசாசை துரத்தினாலும் சரி, சோதிக்கப்பட்டாலும் சரி, எல்லா காரியங்களிலும் அவர் ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கும் போதும் சரி, எல்லா காரியங்களிலும் இயேசுவானவர் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவராக இருந்தார். இன்னைக்கு நம்ம செய்கிற ஊழியத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? ஒரு வீட்டு ஜெபம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? ஒரு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? ஒரு பிசாசை துரத்த போகிறோம், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? ஒரு மனிதனுக்கு நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? நான் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பட்டு, நம்ம பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனால் பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கேனா? பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பி நடத்துகிறாரா? பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேனா? ஆமேன். நீங்களும் நானும் நம்மளை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. ஹல்லேலூயா. ஏன்னா இயேசுவானவரே தன் ஊழிய நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் மூலம் முழு ஊழியத்தையும் செய்வாரானா? நீங்களும் நானும் பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. மாம்சத்தில் என்ன வேணாலும் பண்ணலாம், மாம்சத்தில் அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். ஆவியானவர் இல்லைன்னா அந்த கனியை என்ன பண்ண முடியாது, நம்மளால் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அப்போ இயேசுவானவர் ஊழியங்களில் என்ன பண்ணார்? பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்தார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டுக்களை ஒப்பு கொடுங்க. நம்ம நிறைய பேர் ஊழியம் பண்ணுறோம், எல்லாருமே ஊழியம் பண்ணுறோம், ஏதோ ஒரு விதத்தில் ஊழியம் பண்ணுறோம், ஏதோ ஒரு விதத்தில் மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ஏதோ ஒரு விதத்தில் மற்றவர்களுக்கு காஸ்பல் சொல்கிறோம், இல்லை காஸ்பல் சொல்கிறோம், சர்ச்சில் மினிஸ்ட்ரி பண்ணுறோம், என்ன மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஊழியத்தை நம்ம பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது எனக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, அந்த ஊழியத்தை செய்யும்போது, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, உங்களை கொண்டு தான் நான் வேலை செய்கிறேனா? உங்களை கொண்டு தான் இந்த 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 சர்ச்சில் இந்த ஒர்க்கை பண்ணுறேனா? உங்களை கொண்டு தான் இந்த ஹோம் செல் போகிறேனா, நடத்துகிறேனா? உங்களை கொண்டு தான் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போகிறேனா? உங்களை கொண்டு தான் காஸ்பல் சொல்கிறேனா? உங்களை கொண்டு தான் நான் ஜெபிக்கிறேனா? எனக்கு சொல்லுங்க ஆவியானவரே, எனக்கு நினைப்பூட்டுங்க. என் சுயத்தில் பேசுகிறேனா, என் மாம்சத்தில் செயல்படுறேனா, இல்லை ஆவியானவரே உங்கள் சிந்தையின்படி, உங்கள் பிரசன்னத்தின்படி நான் செய்கிறேனா, உங்கள் வார்த்தையின்படி செய்கிறேனா, நீங்கள் என்ன ஆளுகை செய்கிறபடி நான் நடக்கிறேனா? இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுங்கப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுங்க. நான் சொல்கிறேன், ஊழியம் மட்டும் இல்லைங்க, ஊழியம் மட்டும் அல்ல, இந்த உலகத்தில் நம்ம என்ன செஞ்சாலும், என்ன பண்ணாலும், என்ன பேசினாலும், நீங்களும் நானும் ஆவியானவரை கொண்டு செய்ய வேண்டியது அவசியம். நீங்கள் வேலை பார்க்குற வேலையில் ஆவியானவர் கூட இருக்கணும், இல்லை நம்ம குடும்பத்திலே ஆவியானவர் கூட இருக்கணும். கணவர் செய்கிற வேலையாக இருக்கலாம், பிள்ளைங்க படிப்பாக இருக்கலாம், அதில் ஆவியானவருடைய உதவி தேவை. ஏன்னா ஞானத்தை அருள்வது ஆவியானவர், அறிவை கொடுப்பது ஆவியானவர். நான் ஆவியானவரை சார்ந்து இருக்கிறேன்னா என் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியுமே, நான் சமையல் பண்ணால் கூட, என் குடும்பத்தில் சின்ன சின்ன வேலை பார்த்தா கூட எனக்கு தேவை ஆவியானவர். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆவியானவர் கையில் ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, நீங்கள் எனக்கு தேவை, நீங்கள் எனக்கு தேவைப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷகலரமா ரதியாலபா. நிறைய நேரங்களில் நம்முடைய வேலைகளில், நம்ம பார்க்குற வேலைகளில் நம்மளால் சைன் பண்ண முடியல, நம்மளால் ஜெயிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? ஆவியானவர் நம்ம கூட இல்லை, ஆவியானவர் நம்ம கூட இல்லை. இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு தேவை. நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் ஆவியானவர் தேவை. நம்ம நடக்கிற பாதைகளில் ஆவியானவர் தேவை. நம்ம பேசுகிற காரியங்கள்ல ஆவியானவர் தேவை. ஆவிக்குரிய காரியம், இந்த உலகத்துக்குரிய காரியம், நீங்களும் நானும் ஒவ்வொரு காரியங்களிலும் ஆவியானவரால் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் வசனம் சொல்லுது, இயேசு சொன்னாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன், அவர்
என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி, நீங்கள் என்ன செஞ்சாலும் எங்கே போனாலும் உங்களோடு கூட இருக்கும்படி ஒரு தேற்றரவான உங்களுக்கு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கிறீங்களா? ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் நிறைய மாம்சத்தில் செஞ்சு போராடிட்டு இருக்கிறேன். ஆனால் ஆவியானவர் கூட இருந்தா, நீங்கள் என் கூட இருந்து நீங்கள் என் வாழ்க்கையில் செயல்படும் போது என் வாழ்க்கையில் எல்லாம் வெற்றியாக முடியும்ப்பா. எங்களை உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. அப்போ இயேசுவானவர் எப்படி தன் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வாழ்ந்தாரோ, நீங்களும் நானும் அதே போல் வாழ வேண்டியது அவசியம். ஆமேன். கடைசியாக இயேசுவின் உயிர்த்தெழுதலில் ஆவியானவர். ரோமர் 8ஆம் அதிகாரம், சரி 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல்ல வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:14 இப்படி சொல்லுது, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். நல்லா கவனிங்க. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். அப்போ நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார் அப்படின்னா, தேவன் கர்த்தரைங்கிறது இயேசுவை எப்படி எழுப்பினாரா? அவருடைய வல்லமையினால. எப்படி அவருடைய வல்லமையினால இயேசுவை எழுப்பினாரோ அதே போலதான் நம்மை என்ன பண்ணுவாராம்? எழுப்புவார். இல்லை, இயேசுவை எப்படி எழுப்பினார்? அதான் ரோமர் 8:11 சொல்லுது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. ஆமென். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்ப இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தது, இயேசுவானவர் 3ஆவது நாள் கல்லறையை விட்டு எழுந்து வந்தது யாரால அப்படின்னா ஆவியானவரால. ஆமென். பரிசுத்த ஆவியினாலே. இன்னொரு இடத்துல வசனம் போட்டிருக்கோம், அவர் பரிசுத்த ஆவியினாலே தன்னை என்ன பண்ணாராம்? மரணத்தில் ஊற்றினாராம். அப்ப என்ன அர்த்தம்னா, தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவர் சிலுவையில் அறையப்பட்டது, சிலுவையில் பாடுபட்டது, சிலுவையில் மரித்தது எல்லாமே யாரால் அப்படின்னா, யார் மூலம் அப்படின்னா ஆவியானவர் மூலம். ஆவியானவர் அவரை வழி நடத்தி, ஆவியானவருக்கு பலனை கொடுத்து, ஆவியானவர் அவரை பாடுகளுக்கு ஊடாய் நடத்தி, அவரை மரிக்க செய்து 3ஆவது நாள் அவரை உயிரோடு எழுப்பி இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் நம்ம முன்னாடி நிப்பாட்டிருக்கிறது யாருன்னா ஆவியானவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இங்க போட்டிருக்கோம், கர்த்தருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால்ல, நான் வாசிக்கிறோம்ல, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள யார் வாசம் பண்றா? பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்றார். அப்ப நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவை உயிரோடு எழுப்பினார். இன்னைக்கு அதே ஆவி உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது. அதான் முடிக்கும்போது சொல்றாரு என்னன்னு 2 வசனத்திலையும் பார்த்தோம். 1 கொரிந்தியர் 6:14 சொல்லுது, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார், நம்மையும் தமது பரிசுத்த ஆவினால எழுப்புவார். இது ஒருவேளை கடைசி ஆணுடைய வருகை போது நடக்கிற காரியமா இருக்கலாம். ஆனா அதற்கு அடையாளமா சொல்ற, இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போதே நம்மை எழுப்புகிறவர், நம்ம சோர்ந்து போகும்போது பலவீனப்படும் பொழுது நம்மை எழுப்புகிறவர், நம்மை கழுகை போல செட்டுகளை அடித்து எழும்ப பண்ணுகிறவர் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நம்முடைய சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர் யார் அப்படின்னா ஆவியானவர். இந்த சாவுக்கு ஏதுவான சரீரங்கள் அப்படின்னு சொல்லும்போது இது வருகையில் தான் நடக்கும். ஆனால் ஆவிக்குரிய காரியத்தை சொல்கிறேன், இன்றைக்கு நம்முடைய சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். என் கண் உயிர்ப்பிக்கப்படணும், என் காது உயிர்ப்பிக்கப்படணும், என் வாய் உயிர்ப்பிக்கப்படணும், என் கைகள் உயிர்ப்பிக்கப்படணும், இல்லை என்னுடைய இருதயம் உயிர்ப்பிக்கப்படணும். எதுக்கு பதில் உயிர்ப்பிக்கப்படணும்? ஆதாம் ஏவாளம் வாழும் முதல் அனுபவத்தில் பார்க்குறோம், பிசாசானவன் அந்த பாவத்தை செய்ய வச்சதுனால அவருடைய கண்கள் திறந்தது, செவிகள் திறந்தது. எல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாம் கொலாப்ஸ் ஆகி மாம்சத்துக்கு இடம் கொடுத்து பிசாசுக்குரியதாய் மாறிடுச்சு. ஆனால் இப்போ ஆவியானவர் வர்றாரு. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் மரித்து போன உன் கண்களை நான் மறுபடியும் திறக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு அவர் மரித்து போன நம்முடைய கண்களை அவர் மறுபடியும் திறக்க வேண்டும்.
எப்பொழுது நாம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றோமோ, பரிசுத்த ஆவி நமக்குள்ள வருகிறாரோ, அவர் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? எந்தெந்த பகுதிகளெல்லாம் மரித்து போய் கிடக்கிறதோ அதையெல்லாம் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்க கூடாதபடி, அதை கேட்டு அதை விசுவாசிக்க கூடாதபடி இருக்கிற எல்லா செவிடுகளை கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய செவிடுகள் இருக்கிறது, காது கேளாதல் இருக்கிறாங்க. அதனால தான் அடிக்கடி இயேசு ஒரு வார்த்தை சொல்லுவார், காது உள்ளவன். யாரை பார்த்து சொல்லுவார்? காது இல்லாதவனையா? காது உள்ளவனை தான். அப்போ என்ன அர்த்தம்? காது இருக்கு, கேட்கிற காது இல்லை. இன்னைக்கு ஆவியானவர் வரும்பொழுது கேட்காத காதுகளை கேட்கிற காதாய் உயிர்ப்பிப்பார். ஆமென். நம்ம கண் உயிர்ப்பிக்கப்படணும். எதுக்கு தெரியுமா? வேதத்தின் வெளிச்சத்தை பார்ப்பதற்கு. அல்லேலூயா. பிறரை பாவிகளாக குற்றவாளிகளாக பார்த்த கண்கள் மனிதர்கள் மீது கரிசனையாய் பார்க்கிற கண்களாய் மாறுவதற்கு என் கண் உயிர்ப்பிக்கப்படணும். எப்படி உயிர்ப்பிக்கப்படணும்? இயேசுவை போல. இயேசுவின் கண்ணாய் என் கண் உயிர்ப்பிக்கப்படணும். இயேசுவின் காதாய் என் காது உயிர்ப்பிக்கப்படணும். இயேசுவின் வாயாய் என் வாயு மாறணும். இல்லை, என் வாயிலிருந்து லாஸ்ட் நம்ம புதன்கிழமை பார்த்தோம்ல, என் வாயிலிருந்து விஷமோ தவளையோ புறப்படக்கூடாது. என் வாயிலிருந்து தேனான வார்த்தைகள் புறப்படணும், ஜீவன் புறப்படணும். அப்போ என் வாய் உயிர்ப்பிக்கப்படணும். என் இருதயத்தில் கசப்புகள், வெறுப்புகள், காயங்கள், வஞ்சனைகள், இல்லை பிறர் மீது உள்ள வேதனைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு அது உயிர்ப்பிக்கப்படணும். இன்னைக்கு நிறைய இருதயங்கள் செத்து போய் கிடக்கிறது, கசப்புகளும் வெறுப்புகளும் நிறைஞ்சு குப்பையாக கிடக்குது. ஆவியானவர் அதை உயிர்ப்பிக்கணும். உயிர்ப்பிக்கணும். என் கையை உயிர்ப்பிக்கணும், அவருடைய விருப்பத்தை செய்வதற்கு. என் கால் உயிர்ப்பிக்கப்படணும், அவருடைய பாதையில் போவதற்கு. இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மளை உயிர்ப்பிப்பாராக, நம்மளை உயிர்ப்பிப்பாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? இயேசுனுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டார். அவரை உருவாக்குனது ஆவியானவர். பிறப்பில் ஆவியானவர் இருந்தார், அர்ப்பணிப்பில் ஆவியானவர் செயல்பட்டார், ஊழியத்தில் ஆவியானவர் செயல்பட்டார், அவருடைய பாடுகள் மரணங்களில் உயிர்த்தெழுதல்ல ஆவியானவர் செயல்பட்டார். இன்னைக்கு அதே ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதே ஆவியானவர், அதே ஆவியானவர், அதே ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஷாகலரமா ரியாண்டலபா. இருக்கிற இடங்கள் அப்படியே கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, ஆவியானவரை நிரப்புங்கப்பா, என்னை ஆட்கொள்ளுங்க. இதுக்கு தாங்க ஆவியானவர் நிரப்பணும், இதுக்கு தான் ஆவி நிரப்பப்படணும். பிசாசுக்கு முன்னாடி, சத்துருக்களுக்கு முன்னாடி நான் தேவ பிள்ளைங்கிறத நிரூபிப்பதற்கு எனக்கு ஆவியானுடைய பலன் தேவை. நம்ம நிறைய நேரங்களில் பிசாசுக்கு முன்னாடி தோற்று போயிடும்ல, பிரச்சனைகளுக்கு முன்னாடி தோற்று போகிறோம்ல. அந்த பிரச்சனைகளை பார்த்து எதிர்த்து நின்று ஜெயிப்பதற்கு நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். ஓ, நான் யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு தேவை ஆவியானவர். இன்னைக்கு அநேகருக்கு ஆசை, பிரதர் நான் யாருன்னு நிரூபிக்கணும், நான் ஆவியை பெற்றவன்னு நிரூபிக்கணும், நான் வல்லமை உடையவன்னு நிரூபிக்கணும், நான் தேவ பிள்ளை நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கணும்னா நமக்கு தேவை ஒன்னே ஒன்று தான், பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். அவர் மட்டும் இருந்தா போதும். ஓ, உங்க வாழ்க்கையில எல்லா விதங்களிலும் நீங்க எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே.
நிறைவே, நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே, நிறைவே, நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே, ஆவியானவரே. தேங்க்யூ ஜீசஸ். நமக்கு ஆவியானவர் தேவை. ஆவியானவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. என் வாழ்க்கை முழுவதும் அவர் எனக்கு தேவை. எனக்கு அவர் தேவைங்கிறவங்க மாத்திரம் எனக்கு வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு அவர் தேவை. நான் மரித்த பின்பு உயிரோடு எழுப்பப்படணும்னா எனக்கு அவர் தேவை. நான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னா அவர் தேவை. அவர் தேவை. ஹல்லேலூயா. அவர் தேவை. சபையே, அவர் நமக்கு தேவை. நம்ம குடும்பத்தில் தேவை. நம்ம வேலை பார்க்குற ஸ்தலங்கள் அவர் நமக்கு தேவை. படிக்கிற இடங்களில் பிள்ளைகளுக்கு ஆவியானவர் தேவை. சொல்லுங்க, ஆவியான நீங்கள் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு தேவைப்பா ஆண்டவரே. இந்த தேவையை நாங்கள் அறிந்து கொள்ளாமல் நாங்கள் வாழ்ந்த நாட்களுக்காக எங்களை மன்னியும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆவியானவரோட இணைந்து வாழ்கிற வாழ்க்கை எங்களை கட்டளையிடுவீராக. இந்த காலை வேளை வந்த ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்கப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர்களாய், அதன்படி வாழுகிறவர்களாய் ஒவ்வொருவருக்கு உதவி செய்வீராக. இன்னும் நாங்கள் அதிகமாய் உங்களை குறித்து அறிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதா.